மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் குழையாமல் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மழைக்கெல்லாம் சூடாக இருக்கும். இங்கே நேற்று நைட்டெல்லாம் மழை பெஞ்சுன்னு இருந்துச்சு. சூடாக செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அரிசி பாஸ்மதி அரிசி 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கின்னு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கணும்னா குழைய வந்துடும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா தயிர் 1 கப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா குழைய நான் வதக்கியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் பாஸ்மதி ரைஸ்க்கு குழையாமல் வரும். இது நான் சேர்க்குற அளவு அதே மாதிரி சேருங்க. நல்லா தண்ணி கொதித்த பிறகு அரிசி போட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலையை சேர்த்துட்டு 2 விசில் எடுத்துக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி மெதுவாக கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழையாமல் அரிசி உடையாமல் வரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சைடிஷ்க்கு கத்திரிக்காய் குழம்பு மாதிரி செய்வாங்களா, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் வேர்க்கடலை, எள், சீரகம், மிளகு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்ட உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது அரைச்சோம்ல, அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு எலுமிச்சை கரைச்சி வச்சோம்ல, அதுவும் ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் கத்திரிக்காயும் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கரில் குழையாமல் வரும். சைடிஷ்ஷு சூப்பராக இருக்கும். நான் வெள்ளரிக்காய் தயிர்லாம் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.